நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் நாம விளம்பரம் செய்கிறது நிறுத்தவே கூடாது என்பதில் அப்பனும் மகனும் குறியாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான சமீபத்திய உதாரணங்கள் என்ன அப்படின்னாக்க இந்த கூத்த பாருங்க. அதாவது தமிழகத்தில் எல்லாத்தையும் கிழிச்சாச்சான், இந்திய அளவிலையும் கிழிச்சாச்சான். ஆப்பிரிக்காவில் போய் டன்சானியாவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் வந்து ஸ்டாலினை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு வீடியோ. இதை மிக மிக முக்கிய செய்தியாக போட்டு பெருமைப்பித்தல் வேற. இவங்களுக்கு மானம், வெக்கம், சூடு, சொரண, ரோஷம் எதுவுமே இருக்காதுன்ற ஒரு பக்கம், அடிப்படை அறிவு கூட இருக்காதா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா இது $35 கொடுத்தா யாருக்கு வேண்டுமானாலும் செய்வார்கள். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. இது இந்த குடும்பத்திற்கு முதல் முறையும் கிடையாது. இப்படித்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு கென்டக்கி கர்னல் என்கிற விருதை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் விளம்பரம். கென்டக்கி கர்னல் ஸ்டாலின் அப்படின்னு. ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவா சார், இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவரு தெரியாத சொல்லிட்டு அது என்னடா கென்டக்கி கர்னல் அப்படின்னு பார்த்தா அதுவும் இதே மாதிரி தான். $60 கொடுத்தா யாருக்கு வேண்டுமானாலும் அந்த விருது வழங்கப்படும். ஒருத்தன் அவனுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல நாய்க்கு இந்த கென்டக்கி கர்னல் பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கான். நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1. அவங்க அப்பாவும் இதே கதை தான். என்னுடைய தமிழை பாராட்டி ஆஸ்திரிய நாட்டில் உயரிய விருதை வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு என்னுடைய தபால் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாம் ஸ்டாம்ப், ஆஸ்திரிய ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அறிவிப்பு. அது என்னடான்னு பார்த்தா அது €200 கொடுத்தா யாருடைய தலையை வேண்டுமானாலும் தபால் தலையாக கொடுப்பார்கள். அம்மா தாங்க முடியலையே, ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடா இருக்கிற இங்க தாண்டா பாக்குறேன். எப்பா என்னென்ன டிராமா போடுறான், தாங்க முடியடா எப்பா சாமி. தஞ்சாவூருக்கு ஸ்டாலின் சென்ற பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த விவசாயிகள் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் இருக்கிற விவசாயிகளை வந்து உன்னால் சமாளிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, காவல்துறையை பயன்படுத்துகிற நீ உன்னை டான்சானியாவில் கொண்டாடுறாங்களா? எதுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல இது போதாதுன்னு இவருடைய மகன், அது இன்னொரு பக்கம் இன்னொரு உருட்டு. அந்த மகனுடைய விளம்பரங்கள், அந்த வெட்டி விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே இந்த பெரிய பொம்மை, துணை பொம்மை. ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, கதறிக்கிட்டே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நமக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்றால் காவல் நிலையத்திற்கு செல்வோம், காவல்துறையிடம் செல்வோம், காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று நீதிமன்றத்துக்கு வந்து கதறுவார்கள் என்றால் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? இதுக்கு உனக்கு டான்சானியாவில் கொண்டாடுறாங்கன்னு வேற பெருமையா? அடைச்சி மானங்கிட்ட ஜென்மங்களா. அந்த பெண் ஏடிஜிபி அந்த நீதிமன்றத்தில் சொல்கிறார், தலைமை அலுவலகத்தில் எனக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் என்றால் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கின்றதை நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. தமிழக காவல்துறை வரலாறிலேயே நடந்திராத ஒரு கதை. இவ்வளவு அசிங்கங்களும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்த டான்சானியா புகழ் தென்னாலிராமன் ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா? முழு நேர அரசியல்வாதியா வந்து மாறி இப்போ வந்து துணை முதலமைச்சரா வந்து தமிழகத்தை கலக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து மீடியால ஒரு பெரிய பொறுப்பு ஏற்றிருக்காரு. மிஸ்டர் ராமநாதன், ராஜா ராமநாதன்.
என்ன வேணும்? என் சீட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கும். உங்க தாத்தா மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னா நீங்க பண்ற இம்சையை பார்த்துட்டு இந்த காலேஜை இடிச்சு தள்ளிட்டே போயிருப்பார். அதை குறித்து பேசி எந்த ஆரம்பிச்ச மீடியானா கலைஞர் டிவிங்க. கலைஞர் டிவி ஒரு மீடியாவா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து பல கோடி மக்கள் பார்வையாளர்களா இருக்காங்க. மாநாட மாறுபாட ஏங்க நீங்க இவ்வளவு நாள் அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. அதான் மார்பாட மாநாடு உங்க கூட சேர்ந்து அதை என் வாயால சொல்லிட்டேன். அப்புறம் இந்த கருணாநிதித்தனம் இது, அப்புறம் இந்த என்னது வித்தவுட் டிக்கெட், இந்த மாதிரி சொல்லி சொல்லி எவ்வளவு நேரம் காலம் ஓட்டிகிட்டே இருக்க போறீங்க? காலம் இருக்கிற வரைக்கும், கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கருணாநிதியுடைய பெயரை சொல்லிட்டு இருக்க வரைக்கும் இதையெல்லாம் பேசப்படும். சரி, எரியுதடி மாலா போடு. வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்தாரு. ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். குட் ஜாப். அதே மாதிரி அப்பா முழு நேர அரசியல் போயிட்டதுனால கலைஞர் டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய டிவி சேனலோட பொறுப்பை ஏத்துட்டு காலையில 9 மணிக்கு வந்தாருன்னா என்ன அப்படியே அல் ஜசீராவா சிஎன்என்னா அது என்ன பெரிய சேனல் இது? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். அதே குடும்பத்தோடைய நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் அது. அந்த நிறுவனத்துல காலையிலேருந்து சாயங்காலம் போய் அவர் உட்கார்றாரு அப்படின்றது ஒரு பெரிய உட்காடுறான் உட்கார்றாரு அவன் உட்காடுறான் அப்படின்றது வந்துட்டு பெரிய ஒரு சாதனையாக வந்து என்கிட்ட சொல்கிறீங்களே. நீ காலையிலேருந்து 9 மணி 5 மணி உட்காந்தா எனக்கு என்ன இல்லை 24 மணி நேரம் அங்கேயே உட்காந்தா எனக்கு என்ன? என்ன இவன் என்ன இப்படி ஜெர்னலிசம் படிச்சு வந்து உட்காடுறோம்? நாங்கள் அனுபவ கல்வி தானங்க ரொம்ப என்ன அனுபவம் எனக்கு இருக்க முடியும்? இது வரைக்கும் என்ன அனுபவம் இருக்கு? இல்லைங்க, அவங்க தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம். அவங்களுடைய தாத்தா இப்ப வந்து பல்கலைக்கழகம்லாம் ஒன்றும் கிடையாது, ஊழல் திலகம். பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்? ஊழல் திலகம். இவன் யாரு? இவன் என்ன உழைச்சான்? இவன் என்ன படிச்சான்? உதயநிதி என்ன படிச்சாப்ல தெரியுமா? வயதால படிச்சான்னு தெரியும் நமக்கு. என்ன படிச்சான்? டிகிரி வாங்கினானா தெரியல, அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அவங்க அப்பா என்ன படிச்சாரு? இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். மீண்டும் கேட்கிறேன், 1967 கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சரானார். அந்த சமயத்திலிருந்து இன்னி வரைக்கும் கருணாநிதி குடும்பத்துல உழைச்சி சம்பாதிச்சவனு யாராவது ஒருத்தரக்காமீங்க? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே இவர்களை கொண்டாடுவதற்கும் சில ஜென்மங்கள் இருக்கிறது. இந்த ஜென்மம் எல்லாம் என்னைக்காவது சோர்துன்னு இருக்குமா? இவனை எல்லாம் போய் கொண்டாடுவீங்களா? இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். புறம்போக்கு கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. மாற்றுத்திறனாளி வேர்ல்ட் கப், அந்த வேர்ல்ட் கப் அதனால சொன்னேன். 2 கப்பு வேற வேற மாதிரி கொண்டு கொடுக்குறான். அதை கூட வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டான். இது ஒரு கப்பு ஒரு மாதிரி இருக்கு, அது ஒரு கப்பு ஒரு மாதிரி இருக்கு. எப்படா 2 வேற வேற மாதிரி கப்பு இருக்கு? பொம்மைக்கு ஒரு கப்பை கொடுக்குறான், துணை பொம்மைக்கு ஒரு கப்பை கொடுக்குறான். எப்படா அது வேற வேற மாதிரி இருக்குன்னு கேட்க மாட்டான். அந்த அறிவு கிடையாது இவனுங்களுக்கு.